أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மற்றும் துவாக்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தூங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய 6 முக்கியமான சுன்னாக்களை பத்தி பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஒழுங்கான முறையில அதை எப்படி செய்யணுங்கிறதையும், அந்த விஷயத்த நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய செயலா எப்படி மாத்துறது அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த 6 முக்கியமான சுன்னாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்து நம்மளுக்கு கத்துக் கொடுத்ததுதான். இத ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்யற இந்த அழகான சுன்னாக்கள் மறுநாள் காலையில நம்ம நேரத்துல எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுகிறதுக்கு மிக மிக முக்கியமான பங்காற்றக்கூடியதா இருக்குது. இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல இருக்கிற எல்லா சுன்னாக்களையும் கடைபிடிக்கக்கூடியவர்களா நம்ம மாறணும்னு அல்லாஹ்விடத்துல ஆதரவு வைக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல் சுன்னா ஒது எடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒது எடுக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வழக்கமா இருந்துச்சு. இத பத்தின ஹதீஸ் என்னன்றத பார்க்கலாம். நீர் உமது படுக்கைக்கு செல்லும் பொழுது தொழுகைக்காக அங்க தூய்மை செய்வது போன்று அங்க தூய்மை செய்து கொள்வீராக. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 247வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், தூங்குறதுக்கு முன்னாடி ஒது எடுக்கிறது ஒரு முக்கிய சுன்னாவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி இருக்காங்க. இரண்டாவது சுன்னா படுக்கை விரிப்பை சுத்தம் செய்வது. தூங்குறதுக்கு முன்னாடி ஒது எடுத்துட்டு வந்த உடனே நம்மள படுக்க போற அந்த படுக்கையை நல்லா சுத்தம் செய்யணும். தொடர்பாக சஹீஹுல் புகாரில இடம்பெற்றிருக்க ஆதாரத்தை பார்த்திடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் படுக்கைக்கு சென்றால் உங்கள் கீழங்கியின் ஓரத்தால் விரிப்பை தட்டிவிடுங்கள். ஏனென்றால் அதில் என்ன விஷ ஜந்து ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. நார்மலா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்டை நீட் பண்ணிட்டு படுக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம். இது நம்ம சுன்னத்தான ஒரு விஷயமும் கூடன்றப்போ அதை கட்டாயமா தினமும் செய்யும்போது நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா அது மாறுது. அடுத்து நம்ம கட்டாயமா செய்ய வேண்டிய முக்கியமான சுன்னத்து துவாக்கள் ஓதுறது. டெய்லி நைட்டு நம்ம கட்டாயமா ஓத வேண்டிய துவாக்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல ஆயத்துல் குர்சி. நம்ம எல்லாருக்குமே ஆயத்துல் குர்சி தெரியும். இப்ப நம்ம ஆயத்துல் குர்சியோட அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு ஆயத்துல் குர்சி சம்பந்தமான ஹதீஸ்களையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஆயத்துல் குர்சி, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது, அவன் நாடியதை தவிர. அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். இவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவம் மிக்கவன். தினமும் இரவு ஆயத்துல் குர்சி ஓதுவதன் மூலமா ஏற்படக்கூடிய பயன் என்ன அப்படிங்கறத ஒரு சஹீஹான ஹதீஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாசத்து ஜக்காத் பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படி பாதுகாத்துட்டு இருக்கும்போது இரவுல ஒரு மனிதன் அந்த பொருட்களை திருட வர்றான். அப்போ அந்த மனிதனை பிடிச்சு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் உன்னை அல்லாஹ்வின் தூதரிடத்துல இழுத்துட்டு போய் நான் முறையிட போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மனிதன், நான் ரொம்ப ஏழையா இருக்கேன், எனக்கு கடும் தேவையும் இருக்கு, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விட்டுடுறாங்க. இதே மாதிரி மறுநாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை பத்தி விசாரிக்கும் போது சொல்றாங்க, அந்த மனிதன் மறுபடியும் வருவான், அவன் ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாளும் இதே சம்பவம் மறுபடியும் நடக்குது. மறுநாள் காலையிலையும் நபி அந்த மனிதனை பத்தி விசாரிச்சுட்டு இன்னைக்கு ராத்திரியும் அந்த மனிதன் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது முறையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதனை பிடிச்சதுக்கு அப்புறம், இந்த முறை உன்னைய கட்டாயமா நான் இறை தூதர்கிட்ட நான் அழைச்சிட்டு போக போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த மனிதன் சொன்னான், இல்ல, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தைகள் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த மனிதன் சொன்னான், நீங்க படுக்கைக்கு செல்லும் போது அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று தொடங்குற ஆயத்துல் குர்சியை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் மோதிவாங்க. அப்படி செய்யும் போது விடியிற வரைக்கும் அல்லாஹ்விடமிருந்து ஒரு வானவர் உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்க கூட இருந்துகிட்டே இருப்பாங்க, உங்களை ஷைத்தான் நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனுஷனை விட்டுறாங்க.
விடிஞ்சதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேத்து இரவு உங்களால பிடிக்கப்பட்ட அந்த மனிதன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அந்த மனிதன் பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை கற்றுத் தருவதாக சொன்னான். அதனால நான் அவன விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி, நேத்து நடந்த விஷயத்த அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்றாங்க, "அந்த மனிதன் மிகப்பெரிய பொய்யனா இருந்தாலும், அந்த மனிதன் உங்ககிட்ட சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மையானது. 3 இரவுகளாக நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரியுமா? அந்த மனிதன் தான் ஷைத்தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸ் மூலமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஷைத்தான் நெருங்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு, ஷைத்தானே சொன்ன ஒரு விஷயம் தான், ஆயத்துல் குர்சிய நம்ம டெய்லி நைட்டு ஓதணுங்கிறது. ஸோ, இத கட்டாயமா எல்லாருமே நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். 4வதா நம்ம பார்க்க போற முக்கியமான சுன்னா என்னன்னா, குல் சூறாக்கள் ஓதுவது. ஆயத்துல் குர்சி ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா, சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறை ஓதிட்டு, 3 குல் சூறாக்கள் அதாவது குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 3 சூறாக்களையும் 3 தடவ ஓதணும். இது சம்பந்தமான ஹதீஸ பார்க்கலாம். இது தொடர்பான ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 5071வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது படுக்கைக்கு உறங்க சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தமது உள்ளங்கைகளை இணைத்து அதில் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஓதிக்கொள்வார்கள். பிறகு தம் இரு கைகளால் அவை எட்டும் அளவுக்கு தமது உடலில் இயன்ற வரையில் தடவிக்கொள்வார்கள். முதலில் தலையில் ஆரம்பித்து, பிறகு முகம், பிறகு தம் உடலின் முற்பகுதிகளில் கைகளால் தடவிக்கொள்வார்கள். இவ்வாறு 3 முறை செய்வார்கள். இந்த ஹதீஸின் மூலமாவே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். குல் சூறாக்களை ஓதுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமா இருந்திருக்கின்றது. சோ இந்த சுன்னாவையும் நம்ம தவறாம கடைபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். 5வது முக்கியமான சுன்னா வலப்புறமாக படுத்து தூங்குவது. எப்பவுமே நம்ம படுத்து தூங்கும்போது வலதுபுறமா படுத்து தூங்கணுங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்தியிருக்காங்க. இதற்கான ஆதாரம் சஹீஹுல் புகாரில 6311வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இந்த ஹதீஸை அறிவிப்பவர் பராஉ பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், "நீ உன் படுக்கைக்கு செல்லும்போது தொழுகைக்காக ஒது செய்வதைப் போன்று ஒது செய்து கொள். பிறகு உன் வலப்பக்கத்தின் மீது சாய்ந்து படு." அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் பிறகு நம்ம ஒரு துவாவ சொல்லிக் குடுத்திருக்காங்க. அந்த துவா என்னன்னு இப்ப பார்த்துடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜஹ்து லஹ்ரி இலைக்க ரஹபதன் வ ரஹ்பதன் இலைக்க லா மல்ஜஅ வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக்க ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த. இந்த துஆவினுடைய பொருள், இறைவா, உனக்கு நான் கீழ்ப்படிந்தேன். காரியம் அனைத்தையும் உன்னிடம் ஒப்படைத்தேன். என் விவகாரங்கள் அனைத்திலும் உன்னையே சார்ந்திருக்கின்றேன். உன் மீதுள்ள ஆவலிலும் அச்சத்திலும் தான் இவற்றை நான் செய்தேன். உன்னிடமிருந்து தப்பிக்கவும் ஒதுங்கிடவும் உன்னை தவிர வேறு போக்கிடமில்லை. நீ அருளிய உன்னுடைய வேதத்தையும் நீ அனுப்பி வைத்த உன்னுடைய நபியையும் நான் நம்பினேன். 6வது சுன்னா தூங்கும் முன் ஓதும் துவா. தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுற துவா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. யா அல்லாஹ், உமது பெயரால் நான் இறக்கின்றேன், உமது பெயரால் நான் உயிர் பெறுகின்றேன். ஒவ்வொரு நாள் தூக்கம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு சிறு மரணம். அந்த மரணத்திலிருந்து மறுநாள் காலையில நம்மள உயிர்ப்பிக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த துவா ஓதிட்டு நம்ம தூங்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனுடைய பெயரை சொல்லி தூங்கி மறுநாள் காலையில இறைவனுடைய பெயரை சொல்லியே முழிக்கும் போது ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய நாளா அமையும். இப்ப மறுபடியும் இந்த 6 முக்கிய சுன்னாக்களையும் பார்த்திடலாம். முதல் சுன்னா ஒலு செய்வது. 2வது படுக்கை விரிப்பை சுத்தம் செய்வது. 3வது ஆயத்துல் குர்சி ஓதுவது. 4வது சுன்னா குல் சூறாக்கள் ஓதுவது. 5வது வலது பக்கமாக படுப்பது. 6வது தூங்கும் முன் ஓத வேண்டிய துவாக்களை ஓதுவது. இந்த 6 முக்கிய சுன்னாக்களுமே பேசிக்கா நம்ம செய்ய வேண்டிய சுன்னாக்கள் தான். இதை தாண்டி நன்மையை அதிகப்படுத்தக்கூடிய இன்னும் பல சுன்னத்துக்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.